வணக்கம் நண்பா. ஏப்ரல் 23, 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் டே. நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த 5 வருஷத்தோட நம்ம ஸ்டேட்டோட தலையெழுத்து அண்ட் நம்மளோட தலையெழுத்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நாள் நாளைக்கு நம்ம எல்லாரோட கடமை என்ன அப்படின்னா, மறக்காமல் கட்டாயமாக போயிட்டு ஓட்டு போடணும். ஸோ இந்த தடவை எலெக்ஷனில் டெஃபினட்டாக ஓட்டர் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன்னா நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது, எல்லாருமே அரசியல் பேசுகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் புதுசாக இந்த தடவை களமிறங்கியிருக்கிற நம்ம தளபதி விஜய் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான நிறைய எலெக்ஷன்ஸ் நம்மளே பார்த்துருப்போம், நிறைய எலெக்ஷன்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். பட் அப்போல்லாம் பெருசாக யாருமே இந்த மாதிரி அரசியல் பேசி நம்ம பார்த்ததில்ல. நம்மளே கூட நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து எவ்வளோ தூரம் அரசியல் பேசியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இப்போது இந்த எலெக்ஷன் எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு எலெக்ஷன், ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷ காலத்தில் மாற்றி 2 கட்சிகள் மட்டுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ புதுசாக யாருமே இல்லை, யாராவது வந்தால் கூட அவங்களால ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக இவங்க இல்லைனா இவங்க அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையுமே ஓரம் கட்டிட்டு இன்னொருத்தர் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட வருகைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பயங்கரமாக அரசியல் பேச ஆரம்பித்தோம். வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா வந்து தாவேகா, தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் பேசுகிறாங்க. அவர் வந்தாருன்னா வந்து அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. குட்டி கை குழந்தைங்களாம் கூட தூக்கிட்டு போயிட்டு அவரை பார்க்க போகிறாங்க. பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளை பயங்கரமாக வந்து இம்பேக்ட் பண்ணுது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, பேசலை. பாலிடிக்ஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, நான் அதை பற்றி பேசவே விரும்பலை, அதை பற்றி தெரிஞ்சுக்கவே விரும்பலை அப்படின்னு சொல்கிறவங்களையும் கூட பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து அவங்கள இம்பேக்ட் பண்ணுது. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும், வேலைக்கு போனாலும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் கூட வரி அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம செலுத்துகிறோம். ஸோ எல்லா விதத்துலேயும் இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அதை பற்றியே தெரியாது. பாலிடிக்ஸ் என் லைஃப்பில் என்ன பண்ணிடுச்சு, எனக்கும் கட்சிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, யார் வந்தால் என்ன, யார் வரலன்னா என்ன, யார் ஜெயிச்சா என்ன, யார் தோத்தா என்ன, எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது, இவர் ஜெயிச்சா எனக்கு என்ன தர போகிறாரு, இவர் ஜெயிச்சா நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது, என்ன கெட்டது நடக்க போகுதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களையும் கூட தளபதி விஜய் தாவேகா வந்ததுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பேச வச்சுருக்குது. பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியம், அது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியம், எல்லாத்தையுமே வந்து இப்போ தான் கொஞ்சமாக எல்லாருமே வந்து தெரியப்படுத்துது. காரணம் தாவேகா வருகைக்கு அப்புறம் தான். ஸோ அப்படிப்பட்ட நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் களமிறங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ வரைக்குமே உங்கள் ஏரியா கவுன்சிலர் பேர், உங்களோட எம்எல்ஏ, உங்கள் தொகுதி எம்எல்ஏ பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு நேர்மையாக உண்மையாக உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். உங்கள் ஏரியா கவுன்சிலர் பேர் என்ன, யார் உங்கள் ஏரியா கவுன்சிலர், யார் உங்கள் தொகுதி எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பாக நிறைய பேருக்கு. நம்ம அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர் என்ன நம்ம பார்க்கவா போகிறோம், அவர் என்ன நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம தான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருப்போம் எம்எல்ஏலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்கும். எங்கே பார்ப்போம், இந்த 5 வருஷத்தில் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் ஒன்றும் வரவே மாட்டாங்க, கண்ணிலே போட மாட்டாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கடை திறப்பு விழா, இல்லை ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் தான் போவாங்களே தவிர அவங்க ரோட்டில் அவங்க எங்கேயாவது இந்த ஓட்டு கேட்டு வரப்போ வீடாக வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் வந்து 5 வருஷம் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துருக்கவே முடியாது. இன்னொன்று, அப்படி ஜெயித்தவங்க எல்லாம் காலங்காலமாக அந்த கட்சியில் நின்று அந்த கட்சிக்காகவே ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்கள யார் என்ன, அவங்க பேர் என்னன்னு கூட நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேகா வேட்பாளராக நிறுத்திருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்து தியேட்டரில் படம் பார்த்துருப்பாங்க, நம்ம கூட சேர்ந்து திருவிழாவில் இருந்திருப்பாங்க, நம்ம ஏரியாவில் நம்ம திருவிழா பக்கத்துலலாம் அவங்களை எங்கேயோ பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி ஒருத்தவங்க நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால டெஃபினட்டாக இப்போது இருக்கிற ஒரு ஆக்சஸ், இப்போ நம்ம இருக்க அந்த எம்எல்ஏ கூடலாம் வந்து நம்ம அவர்கிட்ட கூட நெருங்க முடியாது, இப்போ இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம். பட் இப்போது ஒரு ஆக்சஸ், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் வந்து வேட்பாளராக வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று,
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்க ஆட்சிக்கு வராங்க, ஒருத்தவங்க வந்து எம்எல்ஏ ஆகுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் அடுத்த தடவை அதை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, அவங்களோட கொஞ்சம் பெட்டராகவே தான் இருப்பாங்க. மக்கள் எதனால இந்த 2 கட்சிகளுக்கு மட்டுமே வந்து இத்தனை வருஷம் வந்து மாற்றி 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 ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வேறு சாய்ஸ் இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று அந்த சின்னம். ஸோ இது வந்து எம்ஜிஆர் கட்சி, இது வந்து கலைஞர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அவங்க மைண்ட் செட்டு. ஸோ அந்த சின்னத்துக்காகவே உதயசூரியனா ரெட்டலையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னம் வந்து அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் காலங்காலமாக எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டவங்க எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டே இருப்பாங்க, கலைஞருக்காக ஓட்டு போட்டவங்க கலைஞருக்காக ஓட்டு போட்டே இருப்பாங்க. பட் அவங்களோட அந்த லெகசியெல்லாம் வந்து அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க நல்லது, பட் இப்போ இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்களா? கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறோமே, அவங்க பண்ணதை இப்போ இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் இவங்களுக்காக இந்த சின்னத்துக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஏன் ஓட்டு போடணும்? வேண்டாமே, ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடலாமே. இன்னொன்று இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க காசு கொடுத்துட்டாங்க, இவங்க எனக்கு 5000 கொடுத்துட்டாங்க. இந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா காசு சும்மா வாரி இறச்சிருக்கிறாங்க. 10,000 ஒரு கட்சி, ஒரு குடும்பத்துக்கு 5000 10,000 கொடுத்த நிலைமை மாதிரி இப்போ ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், திருடி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இல்லை நம்ம காசு தான், நம்ம காசு எடுத்து அப்படியே நமக்கே வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைமில் இவ்வளோ காசு எங்கே தான் பதுக்கி வச்சுருந்தாங்க, எப்படி தான் வெளில கொண்டு வராங்கன்னு தெரில. அவ்வளோ பேர் வந்து ரோட்டில் பறக்கும் படை நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ரோட்டில் வீட்டில் வந்து டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. காசெல்லாம் கூப்பன் கொடுக்குறாங்க, கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அப்பா இதெல்லாம் எங்கேருந்து இவ்வளோ காசு இத்தனை நாள் ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னு தெரில, எல்லாம் இப்போ தான் வெளியே வருது. ஸோ இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இவங்க வந்து நமக்கு 10,000 கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்ம நேர்மையாக வந்து காசு வாங்கிட்டோம் கை நீட்டிங்கிறதுக்காக நம்ம நேர்மையாக ஓட்டு போடுறோம். உங்களுக்கு கொடுத்த காசு வந்து நேர்மையான வழியில் வந்து காசுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் காசு திருடி உங்களுக்கே வந்து கொடுக்குறாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அதுக்காக மக்கள் இப்போவுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நிறைய சிட்டியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ப்பா அதனால் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இப்போயுமே சில பேர் இல்லை பல பேர் வந்து அந்த ஒரு கில்ட்டினஸ் அவங்களுக்கு இருக்கும். காசு வாங்கிட்டோம் எப்படி ஓட்டை மாற்றி போடுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய பேர் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அது தப்பு. நீங்கள் நேர்மையாக இருக்கலாம், நீங்கள் வாங்கின காசு நீங்கள் காசு வாங்கினதே முதல்ல தப்பு. அந்த காசு அவங்க என்ன நேர்மையாக சம்பாரித்த காசுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஸோ அதனால் நீங்கள் காசு வாங்குறீங்க வாங்கலை அது வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பம், வாங்கினாலும் அது உங்கள் காசு தான். ஆனால் நீங்கள் காசு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. உங்களுக்கு யார் வந்தால் நல்லது செய்வாங்க, யார் வந்தால் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். தளபதியை பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனில் ஜெயிச்சாலும் ஆல்ரெடி தளபதி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த விதத்தில் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரையுமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையுமே வந்து அரசியல் பேச வச்சிட்டாரு. அது முதல் வெற்றி. 2 கட்சிகள் நீ இல்லைனா நான் இல்லைனா நீ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நாம் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்த 2 கட்சிகள், நம்மளை விட்டால் ஆளே இல்லைடா நினச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் வந்து ஆட்டங்கான வச்சிட்டாரு. எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா நம்ம ஜெயித்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். இப்போவே பாருங்களேன், தளபதி ஜெயிக்கிறாரு, நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் யாராவது கேட்டால் நான் டிவிக்கேன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கட்சியை வந்து ஓன் பண்ணுறோம், தளபதியை நம்ம ஓன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறப்போ நம்ம பர்சனலாக ஜெயித்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து தளபதி வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டிவிகே ஜெயிக்குது, தளபதி எப்போவோ ஜெயிச்சிட்டாரு. எப்போ அரசியலுக்கு வந்தாரோ எவ்வளவு பிரச்சனைகள், அவர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்தார், அதுக்கப்புறம் பர்சனலாக அடித்தாங்க, அதுக்கப்புறம் வந்தார், ப்ரொஃபஷ்னலாக சில விஷயங்கள் பண்ணாங்க, அதையும் மீறி வந்தார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்காதவங்க வந்து கருத்து கணிப்பில் வந்து வேறு மாதிரி சொல்லலாம். ஏன்னா மீடியா ஃபுல்லாக யார் கையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்கூட வந்து பார்த்துட்ருக்கோம். அவர் எந்தெந்த ஊருக்கெலாம் வராரோ எல்லா இடத்துலையும் நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு நம்மளோட கடமை கண்டிப்பாக போய் ஓட்டு போடணும். என்ன வேலை இருந்தாலும் சரி, நாளைக்கு போயிட்டு நம்மளோட பூத் எங்கே இருக்குதோ ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட ஓட்டு நாளைக்கு போடணும். இத்தனை வருஷமாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர், நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்த ஒருத்தர், நாளைக்கு நம்ம ஓட்டு போட்டு அவரை மேடை ஏற்றி அழகு பார்க்க வேண்டிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. மே 4ஆம் தேதி ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம நாளைக்கு போயிட்டு நம்மளோட ஓட்டு
நம்ம ஒருத்தரோட ஓட்டு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஆல்ரெடி நிறைய எலெக்ஷனில் வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்குறாங்க. அதனால் ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் நாளைக்கு போயிட்டு நம்மளோட ஓட்டை போடுவோம். மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாரும் உங்களோட ஓட்டை நீங்கள் போடுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.